இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். மகேஷ், என்னது அது? அதுதான் என் சக்காலத்தியோட நகைப்பெட்டி. ஓ, ஏன் மகேஷ் இத்தனை நாளா இதை என்கிட்ட கூட சொல்லல? ஆமா, அது ரொம்ப முக்கியமா. இப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வரா? அம்மா, பாசறனா அப்பா தான் இந்த பொட்டியை கொடுத்து விட்டாருமா. என்னப்பா அது? இல்லம்மா, இதெல்லாம் அம்மாவோட நகையா, முறையா படையல் வச்சு படைக்கணுமா, அதுக்கப்புறமா பூங்குடி கிட்ட ஒப்படைக்கணும்னு சொன்னாருமா. பூங்குடி, அதை படைக்கிறதுக்கு எடுத்துட்டு போய் வச்சிரு. சரி. குடுமா நான் கொண்டு போய் வைக்கிறேன். இல்ல நான் இல்ல பரவாயில்ல, குடுமா நான் கொண்டு இல்ல வைக்கிறேன். பரவாயில்ல நான் வச்சுக்கிறேன். குடுமாண்ணா. சரவணா, அம்மா, எல்லா ஏற்பாடும் சரியா இருக்கு. எல்லாம் ரெடி பண்ணியாச்சுமா. அங்க பூ கட்டுற வேலை மட்டும் இருக்குமா, அது முடிஞ்சா நல்லா இருக்குல்லம்மா. சுத்தி உன் புஸ்தகம் கொண்டு வந்துட்டியா? ஐயோ, எவ்வளவு நகைங்க! நகையெல்லாம் நல்லா இருக்கே. இத்தனை நாளா நானும் பார்க்கவே இல்ல. நானே மறந்துட்டேன் பெரியமா. அப்பாதான் அதை ஞாபகப்படுத்தினாரு. மச்சான், பூஜையை எப்ப ஆரம்பிக்கிறதுன்னு எல்லாரும் கேக்குறாங்கடா. இப்ப ஆரம்பிச்சிடலாம்டா. சரி மச்சான். ரெண்டு பேரும் வேலையை முடிச்சிட்டீங்களா? இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு மாப்ள. ஆடா போங்கடா, இன்னும் வேலையை முடிக்காம இருக்கீங்க. நான் போயிட்டு வந்துடுறேன். அம்மா வந்துடுறேம்மா. டேய் வாங்கடா. ஸ்ருதி, ஞாபகப்படுத்து, மரத்துல இருந்து இளநீ இருக்க சொல்லணும். பாத்தியா எவ்வளவு காய்ச்சி தொங்குது? ஞாபகப்படுத்துறேன்னா. வணக்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன். என் கூட வாங்க. வாங்க. என்னம்மா? என்ன? வாங்க வாங்க. ஏண்டி, ஏன் இப்படி தரதரன்னு இழுத்துக்கிட்டு போற? வாங்க. சொல்றி.